ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு ஈவினிங் ரொட்டீன் விலாக்னே கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஈவினிங்கில் மேக்ஸிமம் நான் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக இந்த வீடியோ எடுக்கும்போது மணி பார்த்திங்கன்னா 3. ஸ்ரதனெல்லாம் தூங்க வச்சுட்டு என்னுடைய யூடியூப் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் வந்தாச்சு. வெளியில் காலையில் போட்டிருந்த டவல் இருக்கும். எப்போவுமே வந்த உடனே அதை மடித்து எடுத்து வச்சுருவேன். இது ஆக்சுவலாக அவரோட டவலு. இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அன்றைக்கி மாவு அரைச்சி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு சில பேர் வந்து, அக்கா உங்களோட மெஷர்மெண்ட் என்ன? எவ்வளோ வந்து நீங்கள் இட்லி தோசை மாவுக்கு வந்து அரிசி உளுந்தெல்லாம் எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றியுமே இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசியிலையும் இட்லி தோசை மாவு வந்து அரைச்சிப்பேன். தனித்தனியாலாம் அரைக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரே மாவு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கொடுக்குற ரேஷன் அரிசியில் தான் நான் வந்து இட்லி தோசைக்கு மாவு வந்து அரைப்பேன். நான் என்ன மெஷர்மெண்ட்டில் இட்லி தோசைக்கு உளுந்து, பச்சரிசி, புழுங்கலரிசிலாம் போடுறேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இது எல்லாத்தையும் உள்ளேயே வந்து முடிச்சுருவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுனால சரி வெளியிலனா கொஞ்சம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். பட் எனக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு 3 to 4 o'clock வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் உட்கார்றது நிஜமாவே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. பட் எல்லா டைமும் இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. சில டைமில் மட்டும்தான் நடக்கும். நான் எப்போவுமே அரிசி ஊற வைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இதில் தான் பிரியாணி எல்லாமே வந்து சமைப்பேன். இப்போ நான் எடுத்திருக்க கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 கிலோ அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கிளாஸு. இதில் புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். புழுங்கல் அரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலை தட்டிட்டு கரெக்டாக ஒரு 4.5 கிளாஸ் வந்து போடுவேன். 4.5 கிளாஸ் புழுங்கல் அரிசி வந்து எடுத்துப்பேன். ரேஷன் அரிசியில் கொடுக்குற அந்த அரிசி யூஸ் பண்ணால் இட்லி தோசை நல்லா வருமான்னு கேட்டிங்கன்னா நான் அதான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குற மாதிரியாக தான் வந்து இருக்கும். இட்லி சாஃப்டாக இருக்குமா கேட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கும். ஃபஸ்ட்டு புழுங்கல் அரிசி வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிளாஸ் வந்து போட்டுக்கிட்டேன்னா, அடுத்தது பச்சரிசி. பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிளாஸ் வந்து பச்சரிசி வந்து போடுவேன். புழுங்கல் அரிசி போட்டு அதே கிளாஸில் 2.5 கிளாஸ் வந்து பச்சரிசி. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா அரிசி எடுக்கும்போது கொஞ்சம் நம்ம பொட்டுக்கடலைலாம் வந்து அது உள்ளே வந்து விழுந்துருச்சு. சரி எப்படியும் வாஷ் பண்ண போகிறோமேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். உளுந்து வந்து எவ்வளோ போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து மொத்தம் 7 கிளாஸ் போட்டிருக்கேன்ல, இந்த 7 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் உளுந்து வந்து ஆட் பண்ணிப்பேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயமே வந்து சேர்த்துப்பேன். ஏன்னா தோசை ஊற்றும்போது அப்போ தான் கொஞ்சம் நல்லா செவந்த மாதிரி வரும் அப்படின்றதுனால கொஞ்சமாக வெந்தயமே வந்து யூஸ் பண்ணிப்பேன். எப்போவுமே ரேஷன் அரிசி அப்படின்றதுனால மட்டும் இல்லை, எந்த அரிசியாக இருந்தாலும் கரெக்டாக ஒரு 5 தடவை 6 தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். நான் அன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்து வாஷ் பண்ணேன். எப்பயாவது ரொம்ப ரேராக இங்கே வந்து வாஷ் பண்ணுவேன். ஆனால் நிஜமாவே உள்ளே வாஷ் பண்ணுறத விட இங்கே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா உள்ளே ஒரு 3 தடவை 4 தடவை வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா வெளியில் இங்கே உட்காந்து வாஷ் பண்ணும்போது 5 6 தடவைக்கு மேலேயே வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்து எடுத்துப்பேன். அதே மாதிரி தான் அன்றைக்குமே நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி அப்படியே வந்து மூடி வந்து வச்சாச்சு. எப்போவுமே சுடிதார் போட்டுட்டோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நைட்டி போட்டுட்டோ எனக்கு வீடியோ எடுக்கும்போது எடுக்கிற கம்ஃபர்ட் இந்த சாரீ போட்டுட்டு வீடியோ எடுக்கும்போது இருக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன்னா நானே தான் தனியாக வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்றதுனால ஸ்டாண்ட் வச்சு தான் எடுப்பேன். என்னோடய ட்ரெஸ் எங்கேயாவது நகர்ந்துருக்கா அப்படின்னு ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஆக்சுவலாக ஸ்ரதன் வந்து தூங்கிட்டு இருந்தான். கரெக்டாக ஒரு 4:30 மணி இருக்கும். எந்திரிச்சு வெளியில் வந்துட்டான். வந்த உடனே அவனால் முடிஞ்ச ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்ல, அதனால வெளியில் வச்சுருந்த வெந்தயத்தை வந்து அப்படியே கொட்டிட்டான். இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவனை திட்டுறதுக்கும் மனசு இல்லை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசி வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வச்சுட்டேன். கூட போய் கொஞ்ச நேரம் அவன் கூட உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுலாம் தெரியல. அம்மா நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னானா, நீ எப்படா எடுத்து வைப்ப அப்படிதான் எனக்கு வந்து இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நானே எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து வந்து போட்டுட்டேன். மறுபடியும் வாஷ் பண்ணி காய வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படியே மொத்தமாக வந்து அள்ளிட்டேன். மண்ணெல்லாம் எதுவும் இருக்காது. இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படியும் வாஷ் பண்ணிட்டு தானே யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எப்போவுமே ஸ்ரதன் தூங்கிட்டு இருக்கும்போது நான் செய்கிற வேலையை விட அவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா எல்லா வேலையும் எனக்கு ரொம்ப லேட்டாக வந்து ஆகும். அன்றைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. நான் அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராக வந்து பண்ணிட்டான்.
நான் பாருங்க அரிசி வச்சுருக்கேன் அதை திறந்து பார்ப்பான். ஏதாவது ஒன்று துரு துருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி வாசலெல்லாம் பெருக்கி விட்டுறலான்னு சொல்லிட்டு வாசல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே சில டைமில் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஜூஸ் மட்டும் போட்டு கொடுப்பேன், குடிச்சிருவான். சாதம் வேண்டான்னு சொல்லிடுவான். ஈவினிங் டைமில் ஒரு 4:30 மணிக்கு மேலே எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பாடு வந்து ஊட்டி விடுவேன். அதை வந்து சாப்பிடுவான். சரி நான் பெருக்கிட்டு வந்து உனக்கு சாப்பாடு ஊட்டி விடவா அப்படின்னு கேட்டேன். சரிம்மா அப்படின்னு சொன்னான். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சுருந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து ஏதோ சார் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு என்ன பயம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி 2 ஸ்டாண்டை வந்து உடச்சிட்டான். இதையும் உடச்சிருவானோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அவனுக்கு ஏதாவது வேலை சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அது ரொம்ப சின்சியராக வந்து பண்ணுவான். தங்கம் இது எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் அம்மா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன். அங்கே ஏதோ ஒரு இருந்துச்சு போல், அது கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்கள் வீட்டுக்கே வருவ, அப்படியெல்லாம் சத்தம் போட்டு வந்து பேசிகிட்டு இருந்தான். எனக்கு உள்ள சிரிப்பாக தான் இருந்துச்சு அதெல்லாம் கேட்குறப்போ. சரி அப்படியே அவனுக்கு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து இப்படியே ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரதனை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு ஊட்டணுன்ற அவசியம்லாம் கிடையாது. தட்டில் போட்டு கொடுத்துட்டோன்னா அவனே ரொம்ப அழகாக உட்காந்து சாப்பிட்ருவான். முன்னாடியெல்லாம் பெட்ரூமில் டிவி பார்த்துட்டே சாப்பிடுவான். இப்போ எங்களோட வீட்டில் அவர் எப்பவுமே சொல்கிறது ஒரே விஷயம் தான், டிவி பார்த்துட்டோ ஃபோன் பார்த்துட்டோ சாப்பிடக்கூடாது, தரையில் உட்காந்து சப்பளங்கால் போட்டு டிவி எல்லாம் பார்க்காம தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இப்போ அது எங்கள் வீட்டில் பெரிய ரூல்ஸாகவே மாறிடுச்சு. அதனால் தேவேஷா இருக்கட்டும் இவனாக இருக்கட்டும் எப்போ சாப்பிட்டாலுமே பெட்ரூமில் போய் உட்காந்து சாப்பிடக்கூடாது, ஹாலில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். சோஃபாலேயோ சேர்லேயோ உட்காரக்கூடாது, தரையில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். இது எல்லாமே எங்கள் வீட்டில் ரூல்ஸு. கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவோம். நைட்டில் இருந்தாலும் சரி மதியத்தில் இருந்தாலும் சரி எல்லாரும் வீட்டில் ஒன்றா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தட்டில் போட்டு கொடுத்துட்டா அவனே அழகாக சாப்பிட்ருவான். சில டைமில் எனக்கா தோணும், தங்க அம்மா அவனை கூட்டி விடவா அப்படின்னு கேட்டால் சரிம்மா அப்படின்னு சொல்லுவான். இன்னும் சில டைம் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா நீ எனக்கு ஊட்டி விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். நடுவில் நானாவது எப்போவாது கேட்டு அவனுக்கு ஊட்டி விடுவேன். ரொம்ப சமத்தா சாப்பிட்ருவான். அவனுக்கு தேவைன்னும் போது மட்டும்தான் சாப்பிடுவான். அவனுக்கு பசிக்கல அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் அவன் சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு எவ்வளோ தேவையோ போதும்னா கரெக்டாக போதும்னு சொல்லிடுவான். அதே மாதிரி ரொம்ப அலைய வைக்கிறது அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக வந்து சாப்பிட்டுப்பான். ஸ்ருதன்கிட்ட எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை தாண்டி நிறைய சேட்டெல்லாம் வந்து பண்ணுவான். சில டைமில் பயங்கரமாக கோவம்லாம் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி இவங்கிட்ட இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து நிறைய வந்து இருக்குது. எப்போவுமே ஸ்ரதன் தூங்கும்போது நான் வேலை எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது. பட் அவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்னை வந்து ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பான். "மா ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்குறியா? என்ன பண்ணுற? நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணவா?" இப்படின்னு ஏதாவது என்னை நோண்டிக்கிட்டே இருப்பான். என்னால் எந்த வேலையுமே வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 3:30 to 4க்குள்ளே தான் இருக்கும். ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பான். நான் வெளியில் வேலை எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துட்டேன். என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் சமையல்லாம் முடிச்சுட்டு அப்படியே விட்ட கிச்சன் லைவ் எல்லாம் முடிச்சுட்டு தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரதனை திரும்ப வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு மறுபடியும் என்னோடய தேவேஷ் புட்டிக்கோட ஆர்டர்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வேலைங்க இருக்கும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சில டைமில் சாயங்காலம் ஆகிடும் நான் கிச்சனுக்கு வர்றதுக்கே. என் கிச்சன் பார்க்கும்போதே எவ்வளோ பயமாக இருக்குது பாருங்க. இப்படி தான் வந்து மேக்ஸிமம் டைமில் அப்பப்போ தொடச்சிருவேன். நிறைய டைமில் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அது தவிர்க்கவே முடியறதில்லை என்னால் இப்போது. ஏன்னா இப்போது 9 to 10 வந்து லைவ் வேறு போடுறேன்னா 1 hour வந்து கரெக்டாக வந்து எனக்கு டைம் நிறையவே எடுத்துடுது. வந்துட்டு எனக்கு பிஸ்கெட் தரியா ஸ்நாக்ஸ் தரியான்னு கேட்டான். சரி தங்கம் ஸ்நாக்ஸ் தரேன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் போட்டு தண்ணி குடுமா நான் தொட்டு சாப்பிட போகிறேன்னு கேட்டான். சரிடான்னு கொடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே இருந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு எப்போவுமே எனக்கு கிச்சனை நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக தொடச்சி டீப் க்ளீனிங் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி டீப் க்ளீனிங் தான் ஒரு நாளுமே வந்து பண்ணுவேன். கிச்சன் ஃபுல்லாகவே அப்படி பண்ணி விட்டுருவேன். எனக்கு அது ஒரு மாதிரி கிச்சனுக்குள்ளே போகும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவையும் சோப்பு போட்டோ இல்லைனா ஏதாவது லிக்விட் போட்டோ ஃபுல்லாக வந்து தொடச்சி விடுவேன். மேலேருந்து அடியிலேருந்து அதுக்கப்புறம் அந்த சைடு க்ரீன் மேட் போட்டிருக்கேன்ல அது எல்லாத்தையுமே எடுத்து தொடச்சி வந்து விடுவேன். மறுபடியும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு தரியா அப்படின்னு கேட்டான். இரு தங்கம் அம்மா கிச்சன்லாம் தொடச்சிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து போட்டு தரேன்னு சொன்னேன். பட் அவன் வந்து என்னை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி கொஞ்சம் பாத்திரம் தான் இருந்துச்சு, வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணான். இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. எப்போவுமே சாயங்காலம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வீட்டில் விளக்கேற்றுவேன்.
அதுக்குள்ளே இந்த மாதிரி பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி வந்து வச்சுருவேன். வீடு ஃபுல்லாகவே ஒரு தடவை பெருக்கி முடிஞ்சதுன்னா ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றுவேன். எனக்கு நான் வீட்டிலே இருக்கேன் இப்போது. என்ன தான் வந்து வீட்டில் இருந்து வேலை பார்த்தாலுமே என் வீடு நீட்டாக வச்சுக்கணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக வந்து இருப்பேன். இப்படி என்ன வேலை பண்ணாலும் இப்படி கிச்சனெல்லாம் தொடச்சிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து மேலெல்லாம் அடுக்கி வச்சுட்டு வீடெல்லாம் ஒரு தடவை பெருக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றிட்டு சாம்பிராணி எல்லாம் போடும்போது இன்னும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாகவே வந்து ஃபீல் ஆகும். அதனால் எப்போவுமே மேக்ஸிமம் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வீடை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுவேன். அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணல. பாதி பாத்திரம் தான் வாஷ் பண்ணேன். எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். உடனே சரி அவனுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு இருந்துச்சு. அதனால் ஆரஞ்சும் லைட்டாக சுகர் மட்டும் போட்டு ஆரஞ்சு ஜூஸ் தான் வந்து போட்டிருந்தேன். முன்னாடியெல்லாம் ஜூஸ் போடுறேன் அப்படின்னா ஒரு 2 கிளாஸ் வருது அப்படின்னா 1 கிளாஸ் பசங்களுக்கு கொடுப்பேன். இன்னொரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் குடுத்தது போக மீதி இருந்துச்சு அப்படின்னா, அத வச்சிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்ககிட்டயே வந்து குடுத்துருவேன். பட் இப்பலாம் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சமாவது தெம்பா இருந்தா மட்டும் தான் நம்ம பசங்கள பார்த்துக்க முடியும். நம்மள கவனிக்கிறதே இல்ல அப்படின்றத கொஞ்ச நாளா தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என் ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்லுவாரு, நீ என்னையும் சரி, பசங்களையும் சரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிற. ஆனா உன்ன நீ பார்த்துக்கிறதே கிடையாது. நீ இல்லன்னா இங்க யாரையும் பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்ல. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நீ உனக்காக உன்ன பார்த்துக்கிறியோ இல்லையோ, பட் எங்களுக்காகவாவது உன்னை பார்த்துக்கோ. எங்களுக்கு எப்படி ஜூஸ் போடுறியோ, எங்களுக்கு எப்படி முட்டை வேக வச்சு கொடுக்குறியோ, எங்களுக்கு எப்படி பொரியல் செஞ்சு கொடுக்குறியோ எல்லாத்தையுமே நீயும் ஈக்குவலாக வந்து சாப்பிட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதனால் அன்னைக்கு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போல்லாம் கொஞ்ச நாளாக இதை ஃபாலோவுமே வந்து பண்ணுறேன். தம்பிக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவர் பயங்கர ஹாப்பி. நானுமே ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ஃபுல்லாக பெருக்கிட்டு மாப்பெல்லாம் போட்டு தொடச்சி விட்டுட்டேன். சாயங்காலம் கரெக்டாக ஒரு 5 மணி 5:15 கிட்ட வந்து ஆயிடுச்சு. வாசல்ல காலையில் போடுற கோலம் சாயங்காலம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. க்ளீன் பண்ணுற அக்கா மேக்ஸிமம் வந்து பெருக்கிடுவாங்க. இல்லைனா நம்ம ஆள் வந்து ஏதாவது கால் வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவான். எனக்கு எப்போவுமே சாயங்காலத்தில் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே கலர் லைட்டெல்லாம் போட்டு சாமி பாட்டெல்லாம் போட்டு ஸ்லோகம்லாம் கேட்டுக்கிட்டே வேலை பார்க்குறது ரொம்ப வந்து பிடிக்கும். இப்படி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதுனால நிறைய வேலை இருக்காதா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நாளைக்கு என்ன வீடியோஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் ஈவினிங்கில் தான் வந்து பார்ப்பேன். சாயங்காலம் கொஞ்சம் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்ருப்பேன். அது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். கரெக்டாக வீட்டில் மேக்ஸிமம் 5:30 to 6க்குள்ளேயே வீட்டில் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை சாம்பிராணி வந்து போட்டு விட்டுருவேன். அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கும். எல்லா நாளுமே பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். எல்லா நாளுமே கண்டிப்பாக வீட்டில் சாம்பிராணி வந்து போடுவேன். பட் இன்றைக்கி வீடு எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கிறேன்ல, காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. என் வீடு அப்படியே தலைகீழாக மாறி இருக்கும். ஏன்னா நான் செய்கிற கிச்சனில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதை அப்பப்போ க்ளீன் பண்ணாமல் விட்டுருவேன்ல, டைம் இருக்காது. அதனால் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இட்லி அரைக்கிறத பற்றி, இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் வந்து அரிசியை வந்து ஊற வச்சுருவேன். சாயங்காலம் அன்னைக்கு ஒரு 7 மணிக்கு மேலே 7, 8 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து அரிசி வந்து போட்டிருந்தேன். சில பேர் வந்து உளுந்து ஃபஸ்ட்டு போடுவாங்க. நான் எப்போவுமே அரிசி தான் வந்து ஃபஸ்ட்டு போடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி அரைச்சி தான் வந்து பழக்கம். அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது, அக்கா நாங்கள் உளுந்து தான் ஃபஸ்ட்டு போடுவோம் அப்படின்னு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உளுந்து போட்டால் அது வந்து ரொம்ப ஆந்துரும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இட்லி வந்து நல்லா புஸ்ஸுன்னு வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லி எனக்கு அந்த பழக்கம். அதே மாதிரி ஒரு பெரிய இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, தண்ணி வந்து ஜாஸ்தியாக ஊற்றிட்டிங்கன்னா இட்லியும் சரியாக வராது, தோசையும் உங்களுக்கு சரியாக வராது. இல்லைனா ஏதாவது ஒன்று தான் சரியாக வந்து வரும். அதனால் எப்போவுமே பக்கத்திலே இருந்து தண்ணி அடிக்கடி தெளித்து விட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும். மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு இட்லி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு அப்போ வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. நான் எப்போவுமே அப்படி தான் வந்து பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அரிசி தான் வந்து போட்டிருந்தேன். என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, எப்போவுமே 2 தடவையாக போட்டு எடுப்பேன். ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி ரொம்ப லேட் ஆகிடும் நைட் நம்ம படுக்கிறதுக்கு, அதனால் மொத்தமாக போட்டு விட்டுருவோம்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டுட்டேன். அதனால் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சுத்தாமல் அப்படியே நின்று வந்து போச்சு. தண்ணி தெளித்து மறுபடியும் சுற்றி விடுற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அப்புறம் எங்கள் மாமியார் வேறு கால் பண்ணாங்களா, சொன்னேன்மா இந்த மாதிரி கிரைண்டர் வேறு என்னன்னு தெரியலம்மா ஸ்லோவாக ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ எங்கள் மாமியார் தான் சொன்னாங்க,
நீ எப்பவுமே அரிசி போடும்போது ஜாஸ்தியா போட்டுர்ற. அத கொஞ்சம் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்கன்னு எடுத்து பார்த்தேன். சொன்ன மாதிரியே வந்து கிரைண்டர் வந்து ஓட ஆரம்பிச்சுருச்சு. உடனே எங்க மாமியாருக்கு கால் பண்ணி சொன்னேன். "ஆமாம்மா நீங்க சொன்ன மாதிரி அரிசி எடுத்த உடனே நல்லா ஓடுது கிரைண்டர் இப்போ" அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி நல்லா வந்து இதாயிடுச்சு. எப்பவுமே அரிசி, ஆ உளுந்து 2த்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுவேன்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அரிசி ஊற வச்ச பாத்திரத்தில தான் மிக்ஸ் பண்ணுவேன். பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சில டைம்ல வேற பாத்திரத்தில மாத்தி வைப்பேன். இல்லன்னா இதே பாத்திரத்தில நைட்டு ஃபுல்லா அப்படியே விட்டுருவேன். காலையில வந்து நல்லா புளிச்சிருக்கும். எப்பவுமே உடனே தூக்கி மாவு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து வைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, மாவு நல்லா புளிச்சா தான் இட்லியா இருந்தாலும், தோசையா இருந்தாலும் ஊத்துறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாருக்கும். நான் இட்லி மாவு வந்து பார்த்தீங்கன்னா, அரைச்ச மாவையும், புளிச்ச மாவையும் இந்த வீடியோல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்க. அடுத்தது இத நல்லா அரைச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உளுந்து தான் வந்து போட்டிருந்தேன். உளுந்துமே ஒரு 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து ஓட விடுவேன். அது நல்லா அரைஞ்சது அப்படின்னா தான் மாவு நெறைய ஜாஸ்தியா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2த்தையும் எடுத்து அந்த பாத்திரத்திலேயே வந்து போட்டுருவேன். அ சில பேர் பண்ற சின்ன மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவெல்லாம் கரெக்ட்டா அரைச்சுருவாங்க. ஆனா, அதாவது அந்த அரிசியையும், உளுந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ண வந்து மாட்டாங்க. சில டைம்ல உளுந்து ஃபுல்லா மேல வந்துரும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஊத்துறப்போ இட்லி ரொம்ப நல்லா வரும். அடுத்தடுத்த தடவ ஊத்தும்போது ரொம்ப சப்பையா வந்து இருக்கும் இட்லி. ஏன் அப்டின்னா, நீங்க சரியா அந்த கை வச்சு கரைக்கிறதோ, அதெல்லாம் பண்ணல அப்டின்னா, கண்டிப்பா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நான் இந்த கரண்டி வச்சுலாம் மிக்ஸ் பண்ண மாட்டேன். மாவெல்லாம் அரைச்சு முடிச்சுட்டு கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, இந்த மாதிரி என்னோட கை வச்சு தான் ஒரு 4 தடவ, 5 தடவைக்கு மேல நல்லா ஃபுல்லாவே மிக்ஸ் பண்ணி வந்து விடுவேன். இது வந்து நைட்டு மாவு வந்து பார்த்தீங்கன்னா, அரைச்ச உடனே இந்த மாரி மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதில ஆட் பண்ண மாட்டேன். எப்போ தோசையோ, இட்லியோ ஊத்த போறேனோ, அப்போ மட்டும் தான் வந்து ஆட் பண்ணிப்பேன். காலையில புளிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இப்படி தான் வந்து இருந்துச்சு. எடுத்து காலையில இட்லி வந்து ஊத்தியிருந்தேன். ரேஷன் அரிசியில செஞ்ச இட்லி தான். நிஜமாவே ரொம்ப சாஃப்ட்டா வந்து இருக்கும். அ இப்படி தான் மேக்ஸிமம் என்னோட ஈவினிங் ரொட்டீன் இருக்கும். அது கூடவே உங்களுக்கு இதையும் ஷேர் பண்ணதில எனக்கு ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரேஷன் அரிசியில கண்டிப்பா இட்லி, தோசை மாவு அரைச்சு பார்த்துட்டு அதையும் சொல்லுங்க. தேங்க் யூ.